அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன். அக்டோபர் மாத ராசி பலன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம். அக்டோபர் மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷப ராசியில் குரு இருக்காங்க. செவ்வாய் மிதுன ராசியில் சஞ்சரிச்சிருக்காரு. சூரியன், புதன், கேது கன்னி ராசியில் இருக்காங்க. சுக்கிரன் துலாம் ராசியில் இருக்காரு. சனி வக்கர நிலையில் கும்ப ராசியில் சொந்த வீட்டில் இருக்காரு. ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரகநிலைகள். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். 29ஆம் தேதி அக்டோபர் 29ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கோச்சார பலன் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம ஒவ்வொரு பதிவிலும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கோச்சார பலன் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தும், உங்கள் லைஃப் மாறுமா மாறாதா, அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பொதுவாக பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அவங்க தனிப்பட்ட ஜாதகம், சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக 100% துல்லியமாக சொல்ல முடியும். கோச்சார பலன் 15லேருந்து 20% பேசும். அவங்க தனிப்பட்ட ஜாதகம் 80லேருந்து 85% பேசும். சரிங்களா? ஏன்னா லக்னம்ங்கிறது பார்த்தீங்கன்னா உயிர், லக்னம்ங்கிறது ஆன்மா, உயிர், ராசிங்கிறது உடல். அப்போ அந்த உடம்புக்குள்ள இருக்க அந்த உயிர் என்னென்ன விஷயங்களை அனுபவிக்க போகுது, இந்த பிறவியில் நீங்கள் என்னென்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்ல கருமாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்ட கருமாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்க போகுது, இது எல்லாமே அவங்க ஜாதகத்தை பார்த்தாதான் அக்யூரேட்டாக துல்லியமாக சொல்ல முடியும். 100% துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். கோச்சார பலன் எப்படி இருக்குது உங்களுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி எப்படி இருக்குது, இது ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம துல்லியமாக சொல்லிட முடியும். சரிங்களா? உங்கள் வாழ்க்கையின் மேல் என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன பார்க்க போகிறீங்க, தொழில் எப்போ ஆரம்பிக்க முடியும், சொந்த தொழில் எப்போ நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க, நல்ல வேலை எப்போ கிடைக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு மனை இதெல்லாம் அந்த வாகன யோகம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்போ உங்களுக்கு அந்த யோகம் இருக்கா இல்லையா, எப்போ அமையும், உங்களுக்கு சொந்த வீடு கட்டுவீங்களா கட்ட மாட்டீங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் எப்போ நடக்கும், உத்தர பாக்கியம் எப்போ கிடைக்கும், வெளிநாட்டு பிரயாணம் எப்போ நீங்கள் போவீங்க, அதிர்ஷ்டம் எப்போ கிடைக்கும், லக் ஃபார்ச்சூன் சொல்லுவாங்க, அதிர்ஷ்டம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா இல்லையா, இது எல்லாமே அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது. அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? வயசு ரொம்ப முக்கியம். ஏன்னா நட்சத்திரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருப்பீங்க. ராசி ஒரே ராசியாக இருக்கும், ஆனால் நட்சத்திரம் மாறுபடும். சரிங்களா? நட்சத்திரம் 3 நட்சத்திரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் 3 நட்சத்திரம் வரும். அந்த 3 நட்சத்திரத்தில் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க அதுதாங்க ரொம்ப முக்கியம். அக்யூரேட்டா தெரிஞ்சுக்க முடியும். என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, இதெல்லாமே பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் ஜாதகம் போட்டிங்கன்னா பார்த்துக்கோங்க, எல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். கும்பராசி காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசியான கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்பராசி நேயர்கள் பாருங்க, நண்பர்கள் உங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க. கும்பராசி நேயர்கள் நண்பர்கள் நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்க. ரகசிய நடவடிக்கை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். ரகசிய நடவடிக்கை உடையவர்கள் தான். ராசி சின்னம் பானை குடம்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ரகசியத்தை காக்குறவங்க கும்பராசி நேயர்கள். நிதானமாக இருப்பாங்க. ஸ்லோன்னாலே கும்பராசி தான். ஏன்னா நிதானமானவர்கள் தான் கும்பராசி நேயர்கள். அவசரப்பட மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் அவசர முடிவு எடுக்கவே மாட்டாங்க. ஒரு முக்கியமாக முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட நிதானமாக யோசிச்சு முடிவு எடுக்கக்கூடிய ராசி கும்பராசி. கும்பராசி நேயர்கள் நிதானமாக தான் இருப்பாங்க, ஸ்லோவாக தான் இருப்பாங்க, அவசரப்பட மாட்டாங்க. வேகமாக செயல்படக்கூடிய ராசி கும்பராசி கிடையாது. மகர ராசி தான் வேகமாக செயல்படும். கும்பராசி நிதானமாக தான் செயல்படுவாங்க. ஆனால் நல்ல ஒரு ராசிங்க. கும்பராசிங்கிறது ஒரு நல்ல ஒரு ராசி தான். நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நல்லது பண்ணி கஷ்டப்பட்டு இருக்கீங்க. நிறைய நம்பிக்கை துரோகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இதெல்லாமே அனுபவிச்சுட்டு இருக்கீங்க 1.5 வருஷமா. ஆனால் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ராசிநாதன் உங்கள் ஜென்ம ராசியிலே இருக்காரு. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேண்டாம். சரிங்களா? 2ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல கேது இருக்காரு. குடும்ப விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. பண விஷயத்துல தான் உங்களுக்கு பிரச்சனையே வந்துட்டு இருக்கு. ஒரு சில பேர்த்துக்கு தான் உடம்புல பிரச்சனை, மனக்குழப்பம், மருத்துவமனைக்கு செலவு, ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ணீங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ண கும்பராசி நேயர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாக போகுது உங்களுக்கு. அடுத்த வருஷம்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மார்ச் முடியும் போதெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடுவீங்க. ஏன்னா இப்போ உங்கள் மேலே சனி இருக்கார். ஒரு இருள் கிரகம் உங்கள் மேலே உடம்பு, உங்கள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சனியோட தாக்கத்தில் இருக்கீங்க. அப்போ என்ன, ஒரு இருட்டு உங்கள் கூட இருக்கிறனால உங்களால் சோம்பேறித்தனம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எங்கேயும் நகர முடியாது, ஒரு சுறுசுறுப்பாக செயல்பட முடியாது. ஒரு அடிச்சு போட்ட மாதிரி, யாரோ நம்மளை போட்டு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். கண்டிப்பாக கும்பராசி நேயர்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும்.
அதனால பொறுமையா இருங்க, உங்க வாழ்க்கை மாறப்போகுது. ஆனா இந்த மாதம் வந்து பாருங்க, உங்களுக்கு சுக்கிரன் மாறுறாரு. சுக்கிரன் வந்து உங்க ராசிக்கு யோகாதிபதி, ராஜயோகாதிபதி கிரகம் சுக்கிரன். அவருக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. 9ல இருந்து 10க்கு வர்றாரு. தொழில் கொஞ்சம் நல்லா இருக்குங்க இந்த மாதம். இந்த மாதம் வந்து பாருங்க, தொழில் கொஞ்சம் நல்லா இருக்கும். 10ஆம் தேதி அல்லது 12ஆம் தேதிக்கு அப்புறமே ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். 10 அல்லது 12ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றத்தை பார்க்க போறீங்க. நல்லா இருக்க போறீங்க. 4ஆம் இடத்துல குரு இருக்காரு. 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்காரு. இந்த மாதம் வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, புதுசா 2 வீலர் 4 வீலர் வாங்குறது, அதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கூட ஏதோ பிரச்சனை இருந்தா கூட அது கூட கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆகும் இந்த மாதம். குடும்பத்துல மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. 2ல ராகு இருக்காரு. பேச வேண்டிய பேச்சில் கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துட வேண்டாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து சூரியன் உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி சூரியன் வந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சு நீச்சமாகிறார். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருங்க. கவனமா இருக்கணும். அவசரப்படாதீங்க. யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுற வேண்டாம். 7ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சு அப்புறம் உங்களுக்கு 17ஆம் தேதி நீச்சமாகிறார். அதனால இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள், பாதிப்புகள் வந்துட்டு வந்துட்டு போகும். கணவன் மனைவி ஒரு சில பேர் பிரிய கூடிய வாய்ப்பு உருவாகும். ஏற்கனவே நிறைய கணவன் ஹஸ்பண்ட் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க. லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு. அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். கும்பராசி நேயர்கள் இந்த மாதம் கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும். நண்பர்கள் விஷயத்தில் கவனமா இருங்க. கூட இருக்கவங்களே உங்களை ஏமாத்துவாங்க. கவனமா இருக்கணும். சரிங்களா? மற்றபடி பொருளாதார முன்னேற்றம் அதெல்லாம் ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கும். பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கும். வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா யோகாதிபதி, ராஜயோகாதிபதி கிரகம் சுக்கிரன் நல்லா இருக்காரு. குரு உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல பிசினஸ் இது உங்களுக்கு நல்லபடியா நடக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? பிரச்சனை இருக்கும். ஆனா உங்களால சமாளிக்க முடியும். சரிங்களா? உங்களுக்கு வந்து சூரியன் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு பாகிஸ்தானத்துக்கு போற முன்னாடி சொல்லிட்டேன். கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்துல கேர்ஃபுல்லா இருங்க. கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமா இருக்கணும். புதுசா கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறவங்க கூட்டு தொழில் ஆரம்பிக்க வேண்டாம். தொழிலே ஆரம்பிச்சிட வேண்டாம் அந்த மாதம். அப்புறம் நம்ம அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். தொழில் ஆரம்பிக்கிறதா இல்லைன்னு. சரிங்களா? உங்களுக்கு செவ்வாய் உங்க ராசிக்கு வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதி செவ்வாயும் பாருங்க நீச்சமா இருக்கு. நீச்சமா 20ஆம் தேதி. அப்போ 17 அல்லது 20ஆம் தேதி. 17ஆம் தேதிக்கு அப்புறமே நீங்க கவனமா இருங்க. 17ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க சூரியன் வந்து 17ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். செவ்வாய் வந்து 20ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அப்ப தொழிலும் வந்து பாத்தீங்கன்னா தொழில கொஞ்சம் டல் அடிக்கும், மந்தமா போகும் 20ஆம் தேதிக்கு மேல. அதனால அது ஏன் சொல்றேன்னா, அளவுக்கு அதிகமா முதலீடு போட வேண்டாம். இருக்கிறத உங்களால காப்பாத்திக்க முடியும் கண்டிப்பா. தொழில் எதுவுமே ஆரம்பிச்சிட வேண்டாம். 17 அல்லது 20ஆம் தேதிக்கு மேல கும்பராசி நேயர்கள் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும், கேர்ஃபுல்லா இருங்க. சரிங்களா? மற்றபடி ராஜயோக அதிபதி கிரகம் புதன் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் தான். புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க ட்ரை பண்ணுங்க. நல்ல ஒரு வரன் உங்களுக்கு அமையும். சரிங்களா? மற்றபடி திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. வெளிநாடு வெளியூர் போகிறது இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதனால சந்தேகமே கிடையாது. வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், வெளிமாநிலம் போகணும் இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு ஒரு அற்புதமான மாதம். பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்களுக்கு விசா கிடைச்சிரும். அவங்க வெளிநாட்டுக்கான வெளின்ற ஆசை நிறைவேறும். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது, இந்த படித்து முடிச்சவங்க வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களாம் பாருங்க வெளிநாடு போய் வேலை பார்க்க போறீங்க இந்த மாதம். இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். சரிங்களா? என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த மாதம் புதுசாக தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க. வேலை இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க. சரிங்களா? கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும். கவனமாக இருக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. பண விஷயத்தில் பிரச்சனை வரும். பணம் வரும். ஆனால் பணத்தை யார் கையில் கொடுக்காம இருங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை மட்டும் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக கும்பராசி நேயர்கள் இந்த மாதம் சமாளிப்பீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா ராசிக்கு 5ஆம் அதிபதி புதனும் நல்லா இருக்காரு, 9ஆம் அதிபதி சுக்கிரனும் நல்லா இருக்கிறதுனால, ராஜயோகாதிபதி கிரகங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவுக்கு சோதனைகள் கொடுக்க மாட்டாரு. ஓரளவுக்கு ஒரு நன்மை நடக்கக்கூடிய, நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கும். எதையும் சமாளித்து ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமா இந்த அக்டோபர் மாதம் இருக்கும். 17 அல்லது 20ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும்.